தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வட்டம் ஓடைப்பட்டி கிராமம் விஸ்வகர்மா உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட அருள் தரும் காமாட்சி அம்மன் உடனுரை அருள்மிகு ஏகம்பநாதர் சுவாமி, அருள் தரும் விநாயகர், முருகன், கருப்பசாமி திருக்கோவில் சித்திரை பெருந்திருவிழா வருகின்ற சித்திரை மாதம் 15, 16, 17ஆம் நாள் ஏப்ரல் 28, 29, 30 திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 3 நாட்கள் நடைபெறுவதையொட்டி முகூர்த்தக்கால் நடும் வைபவம் நடைபெற்றது. முகூர்த்தக்கால் நடும் வைபவம் நடைபெற்றவுடன் காமாட்சி அம்மன் ஏகாம்பரநாதர் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து பக்தர்கள் காப்பு கட்டி விரதத்தை தொடங்கினர். திருவிழா நிகழ்ச்சியாக வருகின்ற ஏப்ரல் 28ஆம் தேதி அம்மன் சுவாமி மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்கார பூஜைகள், மேலதாளத்துடன் நாட்டாமைக்காரர், பூசாரி, காணிக்காரர் அழைப்பு, கரகாட்டம். இரவு 12 மணிக்கு கரகம் எடுக்கச் செல்லுதல், அதிகாலை 3 மணிக்கு அம்மன் கரகம் சன்னதி வந்தடைதல், தொடர்ந்து ஏப்ரல் 29ஆம் தேதி மாவிளக்கு எடுத்தல். விஸ்வகர்மா இளைஞர்களின் சார்பாக முளைப்பாரி கோவிலுக்கு எடுத்து வருதல் பிற்பகல் 12 மணி முதல் 3 மணிக்குள். பொங்கல் வைத்தல் பிற்பகல் 3 மணி முதல் 6 மணிக்குள் பால்குடம் எடுத்தல். ஏப்ரல் 30ஆம் தேதியன்று காலை 9 மணி முதல் காலை 10 மணி 30 மணி வரை பூக்குழி இறங்குதல். மாலை 4 மணிக்கு முளைப்பாரி ஊர்வலம் சென்று அம்மனை கங்கையில் கரைத்தல். இரவு 8 மணிக்கு பல்லையம் பிரித்தல் நிகழ்ச்சியை தொடர்ந்து வருகிறது. திருவிழா நிறைவு திருக்கோயில் தெரிவித்தனர். சித்திரை திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை ஓடைப்பட்டி விஸ்வகர்மா உறவின்முறை நிர்வாகஸ்தர்கள், பொதுமக்கள், விஸ்வகர்மா இளைஞரணியினர் செய்து வருகின்றனர். தேனி மாவட்ட செய்தியாளர் ராகவேந்திரா ராஜா அறிக்கை. ஓடைப்பட்டி விஸ்வகர்மா உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட அனைவரும் காமாட்சி ஏகம்பநாத சுவாமி திருக்கோவிலின் சித்திரை பெருந்திருவிழா வருகின்ற 28, 29, 30 அதாவது திங்கள், செவ்வாய், புதன் நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. அதே சமயம் விழா ஏற்பாடுகளை விஸ்வகர்மா உறவின் முறை நிர்வாகஸ்தர்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். முதலாம் நாள் நிகழ்ச்சியாக கொடிமரம் நிகழ்வு தற்சமயம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வருகின்ற 28, 29, 30 பெருந்திருவிழா நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது. மெய்யன்பர்கள் மற்றும் பக்தர் கொடிகள் தவறாமல் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெறுமாறு